தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வருகிற 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என வானிலை ஆர்வலர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். கனமழை எச்சரிக்கை தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஆடியோவை தற்போது கேட்கலாம். வடகடலோரமும் தென்கடலோரமும் இணைக்கும் கீழடுக்கு சுழற்சியாக தீவிரமடைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் மேலடுக்கு சுழற்சி கீழடங்கி வரும் நிலையில மழை பொழிவு, கோடை மழை பொழிவு உண்மையில் வரலாறு படைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. வரப்போகிறது மழை 14ஆம் தேதியிலிருந்து. இன்றைக்கும் மழை உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. இப்ப பெய்திருக்கிற மழையெல்லாம் சும்மா சாம்பிள். என்ன பெய்ய போகுது, இன்னும் நிறைய மழை. ஆகவே மழை பெய்யவில்லையே ஒதுக்குகிறதே என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காலம் நிச்சயமாக விடைபெறும். காற்று சுழற்சி நெருங்கி விட்டது. இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இன்றைய மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும். வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கும் டெல்டா கடலோரமும் வட உள் மாவட்டங்களுக்கும் இருக்கும். மதியம் மாலையில டெல்டா மற்றும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் இருக்கும். 15ஆம் தேதியிலிருந்து சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் காஞ்சிபுரத்திற்கும் செங்கல்பட்டுக்கும் விழுப்புரத்திற்கும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் 14ஆம் தேதியிலிருந்து பரவலாகி 15ஆம் தேதி மேலும் பரவலாகி 15இலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இப்போ வரப்போகிற காற்று சுழற்சியின் காரணமாகவும் 15ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட ரீமால் ஒரு காற்று சுழற்சியாக உருவாகிறது. அது தமிழ்நாட்டுக்கு வருகிறது. மழை, கோடை மழை கண்டிப்பாக வரலாறு படைக்கும். நூற்றாண்டில் இல்லாத கோடை மழை இந்த ஆண்டு பொழிய வாய்ப்பு இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை போன்ற ஒரு மழை பொழிவை கொடுக்க போகிறது. தமிழ்நாட்டிலே குளிர்ந்த சீதோஷ நிலை, கோடை குளிரப் போகிறது என்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.